இன்றைக்கி நம்ம பேக்கிங் கிளாஸில் சூப்பர் சாஃப்டான வீட்டிலேயே பர்கர் பன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இதில் வந்து பால் அப்புறம் மில்க் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணல. சூப்பர் சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு க்ளீனான பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் நான் வந்து ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து லைட்டாக சூடாக வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணி இதை வந்து சாஃப்டாக பிசைய போகிறேன். அப்போ தான் நம்மளோட பன்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லூஸாக பிசையணும், ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது. எந்த அளவுக்கு தண்ணி நமக்கு வந்து தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அன்சால்டட் பட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு சாஃப்டாக பிசைய போகிறேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசையும் போது க்ளூட்டன் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ தான் நம்மளோட பன்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பட்டர் இல்லைன்னா மைதா கொஞ்சமாக ஆட் பண்ணி கூட சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு எடுத்து விட்டு நல்லா சாஃப்டாக இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து திரும்பவும் ஒரு பவுலில் மாற்றிட்டு 1 ஹவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரூஃபிங் வைக்க போகிறோம். 1 ஹவருக்கு அப்புறம் டோ வந்து இந்த மாதிரி நல்லா ரேஸ் ஆகி வந்திருக்கும். இதை வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் மைதா போட்டுட்டு அதுக்கு மேலே மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நான் இதை வந்து ஒரு 80 கிராம் அளவுக்கு கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஒவ்வொரு பன்ஸையும் நான் வந்து 80 கிராம் அளவுக்கு மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிக்கலாம். கிராக்ஸ் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் பன்னு வந்து மேலே நீட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா பன்ஸையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் நான் வந்து பட்டர் தடவிட்டு அதுக்கு மேலே ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு அரை மணி நேரம் செகண்ட் ப்ரூஃபிங் வச்சு எடுக்க போகிறேன். செகண்ட் ப்ரூஃபிங்க்கு அப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம எக் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு முட்டையை எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி மேலே வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து பன்ஸுக்கு நல்ல கலர் கிடைக்கும். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக எள் இருக்குல்ல அதை ஆட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே 200 டிகிரியில் ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பன்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், பன் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பேக்கிங் பற்றின வீடியோஸ், பிரெட்ஸ், பன்ஸ் எல்லாம் பண்ணுறது வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.